ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஃபி உலகம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு 20 கொஷின்ஸ் தான். வாங்க நம்ம பார்க்கலாம். கிண்ணற மிதுனங்கள் அப்படிங்கிறதோட மீனிங் என்னதுன்னா பறவைகள். மறுப்பூசியை எப்படி பிரித்து எழுதணும்னா மறுப்பு ப்ளஸ் ஊசி. நல்லா பாருங்கள், மறுப்பு ப்ளஸ் ஊசி. நெக்ஸ்ட்டு ஞாலம். இந்த வேர்டு வந்து எந்த வேர்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னா ஞால்ங்கிற வேர்ட்லேருந்து வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்து அந்த லைன் வந்து எந்த நூல்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாயோன் கொடிப்புல் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீர் பூவில். ஸோ இந்த லைன் வந்து எதில் இருக்குன்னா பரிபாடலில் வந்திருக்கு. ஸோ பரிபாடலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அகமும் புறமும் கலந்த பாடல். நெக்ஸ்ட்டு கணக்கையர் அப்படிங்கிறதுக்குரிய மீனிங் என்னதுன்னா ஆசிரியர். வேலு நாச்சியார் வந்து எந்த இயரில் பிறந்தாங்கன்னா 1773. அப்புறம் சில வேர்டு கொடுத்து அதில் வேர்டு வந்து என்ன இலக்கணத்தில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாழை மரம் அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட்டு மைஞ்சு அப்படின்னா முதற் போலி. முற்றில் இலக்கண போலி. அப்புறம் இயல்பு வழக்குகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். காற்று மற்றும் வெப்ப அளவியை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா கலீலியோ. ஸோ இது வந்து ஒரு பொறுத்துக. கம்பர் இயற்றிய நூல் கம்ப ராமாயணம். வால்மீகி ஆதிகவி. வியாசக முனிவர் மகாபாரதம். துளசிதாசர் ராமசரித மானஸ். இளமையில் கல்ங்கிறது எந்த வாக்கியம்னா கட்டளை வாக்கியம். கொள்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. பகைவனுக்கு ஆப்போசிட் வந்து நண்பன். தெங்கம் பலமை எப்படி பிரித்து எழுதணும்னா தெங்கு ப்ளஸ் அம் ப்ளஸ் பலம். நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். இந்த அடிகளை சொன்னவர் யார்னா இளங்கோ அடிகள். பண்டை தமிழகத்தில் நாடக நூல்கள் தோன்றாமைக்கு, நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணணும் நம்ம. தோன்றாமைக்கு காரணம் வந்து யார்னா சமணர் பௌத்தர். நாடகம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னென்னா இன்பம். பொறை எனப்படுவது போற்றரை பொருத்துதல். இந்த வந்து ஒரு நூலில் இருக்கிற அடிகள். அது இடம்பெற்றிருக்க நூல் எதுனா கலித்தொகை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் for watching this video. Bye.